ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி யூனிட் 8 யூனிட் 9 சம்மந்தப்பட்டதாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து பிற்கால சோழாஸுக்கும் பாண்டியாஸ் பற்றி பார்ப்போம். பிற்கால சோழாஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம், பாண்டியாஸ் பற்றி அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, பண்டைய சோழ அரசு வந்து காவிரி ஆறு கலிமுக பகுதியை மையப்பகுதியாக கொண்டிருந்தது. நம்மளோட பண்டைய சோழ அரசு வந்து என்னது, காவிரி ஆறு கலிமுக பகுதியை மையப்பகுதியாக கொண்டிருந்தது. சோழரோட தலைநகரம் என்னென்னா உறையூர், திருச்சிராப்பள்ளி. அப்போ வந்து உறையூர் சொன்னாங்க, இப்போ வந்து நம்ம திருச்சிராப்பள்ளி. கரிகாலனுக்கு பிறகு சரிவே சந்தித்த சோழ அரசன் கரிகாலன் தான் வந்து இப்போ கரிகாலனுக்கு அப்புறம் சரிவே சந்தித்த சோழ அரசன் வந்து சோழ அரசை வந்து விஜயாலய சோழன் வந்து மீட்டெடுத்தார். யாரே கரிகாலனுக்கு அப்புறம் சோழ அரசு வந்து சரிவே செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த சோழ அரசை மீட்டெடுத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா விஜயாலய சோழன். ஓகே ஓகே விஜயாலய சோழன் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தலைநகராக்கினார். விஜயாலய சோழன் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தலைநகரம் ஆக்கியிருக்காரு. முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தவரும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரம். ஏன்னா முதலாம் ராஜேந்திரன் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கியிருப்பார். அதனால அவரும் அவர் பின்னாடி வந்தவங்களும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக இருந்து வாங்கிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எதை வச்சுருப்பாங்கன்னா விஜயாலய சோழன் வந்து தோற்றுவித்த தஞ்சாவூரை வந்து தலைநகரம் வந்திருக்கும். ஓகே ஓகே இப்போ ஒரு அரசரை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழனோட காலம் என்னென்னு பார்த்தா 9852 1214, 985லேருந்து 1014. இவர் வந்து பண்ணதில் மிகப்பெரிய விஷயம்னா நம்ம தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியிருந்தான். ஓகே, தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டியிருந்தான். அவர் பண்ணதில் மிகப்பெரிய விஷயம். கப்பற்படை படையெடுப்பில் வந்துட்டு மேலே கடற்கரை இலங்கை வரைக்கும் சோழராட்சி வந்து கொண்டு வந்தார். கப்பற்படை படையெடுப்பில் மேலே கடற்கரை இலங்கை வரைக்கும் சோழராட்சியை கொண்டு வந்தவர். நெக்ஸ்ட்டு அவரோட மகனான முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழனோட காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1014 1044, 1014 to 1044. ஓகே, இவர் வந்து 1023 அரியணையில் ஏறிய பின்னர் அவரோட முக்கியமான படையெடுப்பு வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றினார். வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றார். அதனால் அவரோட பேரே முதலாம் ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்டான். வட இந்திய போர் வெற்றி பெற்றார்ல, அதன் நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுரத்தையே கட்டினார். அந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் நம்ம சோழாஸோட தலைநகரமாக இருக்குது. ராஜேந்திர சோழனும் அவர் பின்னாடி வந்து தலைநகரமாக அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் வச்சுருந்தாங்க. முன்னாடி பார்த்தோம்ல அதுதான். ஓகேவா, அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை தெற்கு சுமத்ரா கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. ஓகேங்களா, அவரோட கடற்படை தான் ஸ்ரீ விஜய பேரரசன் தெற்கு சுமத்ரா கைப்பற்ற வந்து அவர் துணை புரிந்த அவரோட கடற்படை தான். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். மூன்றாவதாக பதவியேற்ற ஃபஸ்ட்டு ராஜராஜன், அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திரன் ஆச்சா. நெக்ஸ்ட் வந்து தேர்டு மூன்றாவதாக பதவியேற்ற வீரராஜேந்திரோட மகன் வந்து அதிராஜேந்திரன் வந்து உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார். வீரராஜேந்திரோட மகன் அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம்னு கொல்லப்பட்டார். அவரோட விஜயலாயன் இப்போ அவர் முடிஞ்சிச்சு. அப்போ விஜயலாயன் வழிவந்த ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ராஜராஜன், இப்போ ராஜேந்திரன், அதுக்கப்புறம் மூணாவதாக வீரராஜேந்திரோட மகன் வந்து அதிராஜன் உள்நாட்டு பொருள்லேருந்து கைப்பற்றின அவங்களோட விஜயலாயன் வழிவந்த சோழ வம்சம் வந்து முடிவடைஞ்சிருச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு முதலாம் ராஜராஜன் பாருங்கள், இது ஒரு கதை மாதிரி படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். முதலாம் ராஜராஜனோட மகளான குந்தவைக்கும் சாளுக்கிய இளவரசர், இவங்க 2 பேர் புதுசு. சரிங்களா, முதலாம் ராஜராஜனோட மகள் குந்தவைக்கும் சாளுக்கிய இளவரசன் விமலாதித்யன், இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. சரிங்களா, இவங்களுக்கு ஒரு மகன் பிறகுறான். அவன் தான் ராஜராஜ நரேந்திரன். சரிங்களா, ராஜராஜ நரேந்திரன். அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திரன் யார்? முதலாம் ராஜராஜனோட மகனான ராஜேந்திரனுக்கு ஒரு மகள் வந்து அம்மங்கதேவி. சரிங்களா, அம்மங்கதேவி இவங்க 2 பேரும். சரிங்களா, ராஜராஜ நரேந்திரனுக்கும் அம்மங்கதேவிக்கும் மகனாக பிறகுறது தான் முதலாம் குலோத்துங்கன். ஓகேங்களா, இது நல்லா இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ராஜராஜனோட மகளான குந்தவை, சாளுக்கிய அரசு விமலாதித்யன் 2 பேரும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் பிறகுற பேர் தான் ராஜராஜ நரேந்திரன். அப்போது ராஜராஜ சோழனோட மகன் வந்து முதலாம் ராஜேந்திரன், அவரோட மகள் தான் அம்மங்கதேவி. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி பிறகுற மகன் தான் முதலாம் குலோத்துங்கன். ஓகே, கிளியர். ஓகே, முதலாம் குலோத்துங்கன் வந்து முதலாம் குலோத்துங்கன் வந்து காஞ்சிபுரமை தெலுங்கு சோழர்கள்கிட்ட இழந்துடுறாரு. தெலுங்கு சோழர்களை அப்போ கைப்பற்றிடுறாங்க காஞ்சிபுரத்துன்னு அர்த்தம். ஓகே, 1679 பாண்டிய அரசர் வந்து முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன். 1679 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திரனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சி தமிழகத்தை நிறுவுறார். இது கேட்பாங்க.
எந்த பாண்டிய அரசன் வந்து சோழ அரசை வந்து முறியடிச்சு பாண்டிய ஆட்சியை வந்து நிறுவனாங்கன்னா, முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன். யாரை தோற்கடிச்சு? எந்த சோழன்? 3ஆம் ராஜேந்திர சோழன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நிர்வாக முறை. சோழ அரசரோட நிர்வாக முறை பார்க்கலாம். அரசர் வந்து மூத்த மகனாக அரசராக அறிவிப்பு. அரசராகிறதுக்கு மூத்த மகன் வந்து அரசராக அறிவிப்பு. மூத்த மகன் வந்து யுவராஜா எனப்பட்டார். நிர்வாகத்தில் பயிற்சி பெறருக்கு மண்டல ஆளுநராக நியமனம். இந்த யுவராஜா வந்து நிர்வாக பயிற்சி பிறகு மண்டல ஆளுநராக நியமனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அரசராங்க. இப்போ சோழர்ஸ் வந்து எப்படி பிரிச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. பேரரசு, மண்டலம், நாடு, கூற்றம், கிராமம்னு வந்துச்சு. பேரரசு, மண்டலம், நாடு, கூற்றம், கிராமம். இந்த கூற்றம்ன்றது பல கிராமங்களோட தொகுப்பு தான் கூற்றம். இந்த கொஸ்டின் எல்லாம் குரூப் 4லலாம் கேட்டிருக்காங்க. கூற்றம்னா என்ன? பல கிராமங்களோட தொகுப்பு தான் கூற்றம். நிர்வாக அமைப்பு மிகச்சிறிய அலகு எது? கிராமம். நிர்வாக அமைப்பில் மிகச்சிறிய அலகு எதுன்னு பார்த்தா கிராமம். ஓகே. நெக்ஸ்ட்டு உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சி நிர்வாகத்தை என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஊரார், அப்புறம் சபையார், நகரத்தார், நாட்டார் என பிரிச்சுக்கிறாங்க. உள்ளாட்சி நிர்வாகத்தை ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார். ஊரார்னா நில உரிமையாளர்னு அர்த்தம். சபையார்னா பிராமணரில் தான் சபையில் இருப்பாங்க. நகரத்தார்னா வணிகம், நகரம் விட்டு நகர வணிகம் பண்ணுவாங்க ஞாபகம். நாட்டார்னா நாடோடு தொடர்புடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான் நாட்டார். நாடோடு தொடர்புடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான் நாட்டார். ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார். ஊரார்னா நில உடையார், சபையார்னா பிராமணர், நகரத்தார்னா வணிகம், நாடார்னா நாட்டார்னா நாடோடு தொடர்புடைய பிரச்சனை தீர்வு வைக்கிறது நாட்டார். ஓகே. நெக்ஸ்ட் உத்திரமேரு கல்வெட்டு. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உத்திரமேரு கல்வெட்டுனா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரு கிராமத்தில் பிராமணர் கொடியாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் தான் இந்த உத்திரமேரு கல்வெட்டு. இதில் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினர், மொத்தம் வந்து 30 குடும்பங்கள் இருந்துச்சான். உத்திரமேரு கல்வெட்டு சொல்கிறது காஞ்சிபுரம் உத்திரமேரு கிராமனர் கொடியாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினர். இது எதுக்கு உத்திரமேரு கல்வெட்டுன்னு சொல்கிறேன்னா, குடவோலை முறைன்னுட்டு குடவோலை முறைன்னுட்டு ஒரு முறை இருக்கும் சோழாசில். குடவோலை முறை. சரிங்களா? குடவோலை முறைன்னு ஒரு முறை இருக்கும். அது வந்து ஒரு எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்கள்ல. எனக்கு இவங்க வரணும், அவங்க வரணுன்ற மாதிரி எழுதி தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு குளத்தில் வந்து எல்லோரும் எழுதி போடுவாங்க. எழுதி போட்டு குடத்துல வந்து எழுதி யார் தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க தான் வந்து பஞ்சாயத்து ரேஞ்ச் இருக்கும். நம்ம இது பஞ்சாயத்து இருக்கும். அந்த மாதிரி வந்து தலைவரை நியமிப்பாங்க. அதுக்கு பேர் தான் குடவோலை முறை. அந்த உத்திரமேரு கல்வெட்டில் தான் குடவோலை முறை பற்றி சொல்கிறது. எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரு கிராமத்தில் பிராமணர் கொடியாக வழங்கப்பட்ட பிரம்மதேய கிராமம் அது. இப்போது அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிற லெட்டர் எழுதி போகிறோம். அதில் தான் பாருங்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு உறுப்பினர் தான் வர முடியும். மொத்தம் வந்து 30 குடும்பங்கள். போட்டியிடும் ஆடவர் 35லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணும். அந்த தேர்தலில் போட்டிடுறாங்களோ அவங்க. ஓகே. ஓகே. இங்கே பாருங்க. வருவாய். நெக்ஸ்ட்டு வருவாய். முக்கிய வருவாயான நிலவரி. நிலவரியை வந்து காணிக்கடன் சொன்னு அழைச்சாங்க. முக்கிய வருவாயான நிலவரி எப்படி அழைச்சாங்க? காணிக்கடன். மகசூல் 1/3 வரியாக வசூலிச்சாங்க. பெரும்பாலும் தானியமாகவும் இருந்துச்சு. மகசூல் வந்து 1/3 வரியாக வசூலிச்சாங்க. வரி பெரும்பாலும் தானியமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சமூக அமைப்பு. சமண சமய நிறுவனம் வந்து கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம். நல்லா ஞாபகம். சமண சமய நிறுவனத்துக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் என்னன்னு சொல்கிறாங்க? பள்ளிச்சந்தம். வேளாண் வகை நிலங்கள் உரிமையாளர் வந்து வேளார். ஒரு பிரிவு உளுக்குடி. நிலங்களின் உரிமையாளராக இருக்க முடியாது. சரிங்களா? உளுக்குடின்னு ஒரு பிரிவு இருந்துச்சு. அவங்க வந்து நிலத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்கவே முடியாது. கம்மியான கூலி தருவாங்கன்ற மாதிரிலாம் வரும். அதெல்லாம் நீங்கள் ஏஎஸ் சேனலில் படிப்பீங்க. ஓகே. ஓகே. இந்த பாருங்கள். வேளாண் வகை நிலவோட மேல்வாரத்தில் இருக்கிற விளைச்சலை பெரும்பகுதி எடுத்துக்கிட்டு கீழ்வாரத்தில் இருக்கிறாங்கள அவங்களுக்கு சிறு பகுதி. அவங்களுக்கு பேர் தான் உளுக்குடி. நிலத்து உரிமையாளர் இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த வாரத்துக்கு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு நீர்ப்பாசனம். கங்கை கொண்ட சோழபுரம் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனால். கங்கை கொண்ட சோழபுரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதலாம் ராஜேந்திர சோழனால் தான் 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை கட்டினார். தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால். தேவைக்கு அதிகமாக நீரை வெளியிடுறது வடிகால். பொதுமக்கள் அனைவரும் சொந்தமான வாய்க்கால்னா ஊர் வாய்க்கால். ஓகேங்களா? சோழர்கள் சைவத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்களாக இருந்தாங்க. அதனால் கோயில்களை கட்டியிருப்பாங்க. என்னென்ன கோயில்? தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இந்த மாதிரி கோயிலெல்லாம் சிவனுக்கு அதிகமாக கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கல்வி பணி. முதலாம் ராஜேந்திரனோட எண்ணாயிரம்னா தற்போது விழுப்புரம் மாவட்டம் கிராமத்தில் ஒரு வேத கல்லூரி கொண்ட நிறுவனர். யார்? முதலாம் ராஜேந்திரன். யாரோட மகன் இவர்? ராஜராஜனோட மகன். அங்கே வேத கல்லூரியில் 14 ஆசிரியர்களும் 340 மாணவர்களும் அதில் படித்தாங்க.
அதில் வந்து வேதக்கல்லூரி 2 இடத்துல நிறுவியிருப்பார். புதுச்சேரி திருபுவனை 1048லையும், செங்கல்பட்டு திருமூக்கடல் 1067 வேதக்கல்லூரிகள் நிறுவப்பட்டது. எங்கெங்க? புதுச்சேரி திருபுவனை 1048, செங்கல்பட்டு திருமூக்கடல் 1067. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவருங்க இப்போ அந்த ஒரு இலக்கியங்கள்லாம் வந்திருக்குல்ல, அது வந்து அவர் காலத்துல என்னது பெரிய புராணம், கம்பராமாயணம் இதெல்லாம் சோழர் காலத்த சேர்ந்தது. வணிகத்தில 5 வண்ணத்தார், மணிகிராமத்தார் என்ற வணிக குழுக்கள் இருந்தாங்க. மணிகிராமத்தார்ன்றது உள்நாட்டு வணிகத்துக்கு தீவிரமாக மணிகிராமத்தார், 5 வண்ணம்ன்றது கடல் கடந்து வெளிநாட்டு வணிகம் இந்த மாதிரிலாம் வரும். காலப்போக்கு இந்த 2 அமைப்புகளும் 500 பேர், திசை 1500 பேர் எனும் பெயரில் ஒருங்கிணைந்தாங்க. இந்த திசை 1500 எங்க இருக்குன்னா, கர்நாடக மாநிலம் ஐகோல்ல இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்பட்டது. எது? திசை 1500 திசை 500 என்ற அமைப்பு தென்கிழக்காசிய நாடுகள் உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கையை உள்ளடக்கியது. ஓகேங்களா? 500 என்ற அமைப்பு வந்து தென்கிழக்காசிய நாடு உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கையை வந்து உள்ளடக்கியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம சோலார்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம குரு சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.